ஒரு பக்கம் அரிசி பச்சரிசியை கலந்து காய போட்டு ரொம்ப கடுக்குன்னு காயாமல் கொஞ்சம் பொறுப்பாக காய போட்டு மிஷினில் விட நல்லா அரைச்சிக்கணும். பக்குவமாக நைஸாக அரைச்சிக்கிட்டு இந்த ஓமம் கொஞ்சோண்டு கொஞ்சமாக போடணும். ஓமம் ரொம்ப போடக்கூடாது, பசுப்பு வந்துடும். எள்ளு குழம்பு எள்ளு வச்சாச்சு. சுடு லேசாக ஹைட்டாக காய வைக்கணும். சுடு காய வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு, அவ்வளோ உப்பு போட்டு உப்பு தண்ணியை ஊற்றி கரைக்கணும். கரைச்சி உப்பு தண்ணி சுடு தண்ணி லேசாக வெதுப்பாக வச்சுக்கணும். நல்லா பிணையணும். நல்லா பிணைஞ்சு ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது, குழக்கணும். கெட்டிய ரொம்ப கல் மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா பிணைஞ்சிக்கிட்டு உப்பு பத்தாட்டி இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க? கல் உப்பு தான் ருசியாக இருக்கும், நல்லது. கல் உப்பு தான் பக்குவம் தெரியும், அந்த உப்பு அவ்வளோ பக்குவம் தெரியாது. ஊற்றி பிணைஞ்சிக்க வேண்டியதுங்க. வெளிநாட்டில் என் மருமகனும் மகனும் இருக்காங்க. என் பேரை ஊருக்கு போகிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அவங்கள்ட்ட சுட்டு கொடுத்து விளாண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். நீங்களும் அப்படி செஞ்சு பாருங்கள். டேஸ்டியாக பொறுண்டு நல்லாயிருக்கும். விறகடுப்பில் சுடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டை விட விறகடுப்பு நல்லாயிருக்கும். இதுதான் பக்குவம். இது மாதிரி பிணைஞ்சு நல்லா வச்சுக்கிட்டு இதே பக்குவம் இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு பக்குவமாக வச்சுக்கிட்டு கொலக்கட்டை மாதிரி பிடிச்சி குழாயில் வச்சு புரிஞ்சு விட வேண்டியது. இதே பக்குவம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. தண்ணியை தொட்டு பிணையணும். அப்போ கையில் ஒட்டாமல் நல்லாயிருக்கும். கொலக்கட்டை பிடிக்கணும். கொலக்கட்டை பிடிச்சி இதை வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு ஒன்றா எடுத்து கட்டைக்கில் வச்சு புளி வேண்டியது. ஒன்றா எடுத்து இப்படி வச்சுக்கணும். அதை ஈஸியாக எடுத்து பிடிச்சி வச்சுக்கணும். கொலக்கட்டையை பிடிச்சி வச்சுக்கணும். கொலக்கட்டை
சிகப்பு நமக்கு பிடிச்ச மாதிரி கலர் வெள்ளையாகவும் எடுக்கணும். வெள்ளையானா வேகாமல் எடுத்துடலாமா? இல்லை இல்லை, கொஞ்சம் பொன்னரமாக எடுக்கணும். ஆமாம், பிடிக்கும். இதான் எடுத்து இப்போ பாருங்க. அது என்னது கருப்பு கலரில் ஏதோ இருக்கே? அது புளி எண்ணெயை முக்கியம். எதுக்கு? எண்ணெயை முக்கியம். இந்த கலருக்கு சிவப்பு. ஆமாம், இந்த கலருக்கு எடுக்கணும்.